கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவல் பாயாசம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் பால் காய்ச்சிட்டுருக்கேன். அந்த பக்கம் பால் காயட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 குழிக்கரண்டி அதாவது 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நல்லா நெய் காஞ்ச பிறகு ஒரு 200 கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அந்த அவலை அந்த நெய்யிலேயே ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்ல. அந்த நெய் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அப்படியே வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க. இது வறுக்க சொல்ல கொஞ்சம் சுருங்குனா நீங்கள் பயப்பட தேவையில்ல. நம்ம பாலில் வேக வைக்க சொல்ல நார்மலாக எப்பயும் போல் அவலாவே மாறிடும் அது. ஆனால் அந்த நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவலில் நல்லா சூப்பராக ஊறி இருக்கும். அந்த வாசனையே வேறு மாதிரி இருக்கும். அந்த அவல் பாயாசம் சாப்பிட சொல்ல அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். அதை வறுத்துட்டு இந்த பக்கமாக ஒரு பக்கமாக நான் அப்படியே ஆற வச்சிடுறேன். இந்த பக்கம் பால் சூப்பராக காஞ்சு வந்துருச்சு. காஞ்சு வந்த பொழுது நல்லா பொங்கின பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கல நெய்யில் அந்த அவலை எடுத்து அந்த பாலில் டேரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு அவல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அவல் கொஞ்சம் வெந்து வரும். நம்ம எப்படி சாதம் வெந்து வருமோ அதே போல் அந்த அவலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இதே ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னாக்கா, முந்திரி, திராட்சைலாம் நான் வறுத்துக்க போகிறேன். அப்புறம் ஏலக்காவோட விதை எடுத்து வச்சுருக்கேன். கேசரிக்கும் போட்டுக்கலாம், பாயாசத்துக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா, அந்த அவல் கொஞ்சம் வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்லேயே வைங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டேன். பெரிய கப்பில் அந்த பாயாசத்துக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். இந்த பக்கம் முந்திரி, திராட்சை பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி நல்லா நிறைய முந்திரி, திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து கேசரிக்கும் போட்டுக்க போகிறோம். அவல் கேசரி தாங்க செய்ய போகிறோம். கேசரிக்கும் போட்டுக்கலாம், பாயாசத்துக்கும் போட்டுக்கலாம். அதுக்காக தான் தாராளமாக போட்டிருக்கேன். நம்மளுக்கு பாயாசம் சூப்பராக தயாரான உடனே நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு முந்திரி திராட்சை தேவையோ அந்த அளவுக்கு பாயாசத்தில் போட்டுருங்க. நம்மளுக்கு அவலும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. நான் ஏலக்காவும் கொஞ்சம் தூவி விட்டாச்சு ஆல்ரெடி. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட அவல் பாயாசத்தை தயார் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதே போல் தான் கேசரியும் செய்ய போகிறேன். கேசரி வீடியோவும் நான் எடுத்துட்டேன், உங்களுக்கு உடனே வரும். கண்டிப்பாக பாருங்கள். அவல் பாயாசம் செய்ய தெரியாதவங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.